வெல்கம் டு வித்யா டாக்ஸ் சேனல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஸ்வநாதன் அண்ட் சன்ஸுங்கிற ஒரு மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூவி வந்து எதுக்காக ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மூவி வந்து ஒரு கல்ச்சர் டெஸ்ட்ராயிங் மூவியாக இருக்கிற மாதிரி எனக்கு அது தோணுச்சு அந்த படம் பார்க்கும்போது. ஸோ அதை பற்றி தான் இதை ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். நீங்கள் நிறைய ரிவ்யூஸ் கேட்டிருப்பீங்க. அவர் ப்ளூ சட்டை மாறன் ஆகட்டும், பிரசாந்த் ஆகட்டும், இவங்க எல்லாருமே இது வந்து ரொம்ப குடும்பப்பாங்கான மூவி, குடும்பத்தோடு போய் பார்க்கலாம் அப்படி இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அது அப்படிலாம் ஒன்றும் இல்லை, குடும்பப்பாங்கான மூவி கிடையாது. ஸோ அதை பற்றி தான் இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 10 வயசுலேருந்து ஒரு 20 வயசுக்குள்ளே இருக்கிற கேர்ள் சைல்ட்ஸ் வந்து இந்த மூவி பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா சில விஷயங்களை வந்து நார்மலைஸ் பண்ணியிருக்காங்க. லைக் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா, அந்த ஹீரோ வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு 1 மந்த்துக்கு ஒருக்கா ஒரு 3 டேஸ் ஃபாரின் ட்ரிப் வந்து போகிறாருங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு கதையில் காட்டுவாங்க. அது ஏங்கிறத முதல்ல சொல்ல மாட்டாங்க, அப்புறம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அது எதுக்காக போகிறாருன்னா, அவருக்கு ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 to 45 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க ஹீரோவுக்கு. ஸோ அவர் வந்து அது வரைக்கும் அன்மேரிடாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். அன்மேரிடாக இருக்கிறதுனால அவரோட செக்ஷுவல் டிசைர்ஸை தீர்த்துக்கிறதுக்காக அந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரி, ஆம்ஸ்டர்டாம், கனடா, ஒட்டாவா, அது மாதிரி வேறு மொனாக்கோ, அது மாதிரி வேறு நாடுகளுக்கெல்லாம் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு நாடு ஃபிக்ஸ் பண்ணுறாராமா ஹீரோ. ஃபிக்ஸ் பண்ணி அதில் ஒரு 3 டேஸ் ஒரு பொண்ணுங்களோட இருக்கிற மாதிரி, அப்படி இருக்கிற மாதிரி சீன் வந்து காட்டுறாங்க ஹீரோவுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு சித்தப்பாவும் இந்த ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி 3 நாள் ட்ரிப்பில் வந்து ஹீரோ சித்தப்பாவும் போகிறாராமா. இவரும் வந்து பொண்ணுங்கள் கூட வந்து அலைஞ்சிட்ருக்கிற மாதிரி காட்டுவாங்க. பட் அவர் வந்து மேரிடாக இருந்து பொண்ணுங்க கூட அலையிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பொண்ணுங்க பின்னாடி சுற்றுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது வந்து ஒரு காமெடியாக எடுத்துருக்க மாதிரி எடுத்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து காமெடி கிடையாது. காமெடிங்கிற பேரில் ஒரு தவறான ஒரு பழக்கத்தை வந்து நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க அந்த மூவியில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, 3rd கேரக்டர் வந்து இந்த ஹீரோயின் வந்து ஒரு சுரகேட் மதராட்டு காட்டியிருப்பாங்க. அதில் நிறைய லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்குது. அது நான் 2வது வரேன். ஃபஸ்ட்டு கல்ச்சர் சம்மந்தமான விஷயத்தை மட்டும் பார்ப்போம். ஸோ ஹீரோயின் பார்த்திங்க அப்படின்னா, சுரகசி அப்ளை பண்ணி அந்த பணம் பத்தலைன்ட்டு அடுத்து பானுக்கும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. பான் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, அதுக்கு பான் புரோக்கர்ஸ் வந்து அவங்க வீட்டில் வந்து நிற்பாங்க. நின்று நீங்கள் பானுக்கு வான்னு கூப்பிடும்போது ஹீரோ போய் காப்பாற்றுற மாதிரி வருது. ஹீரோ காப்பாற்றுற இந்த சென்ஸ் பணத்தை கொடுத்து திருப்பி இந்த அவங்களோட குழந்தை ஒரு சுரகேட் பறக்குது இல்லையா, சுரகசி மூலமாக, அந்த குழந்தைக்காக இவங்க வந்து கூப்பிட்டு வராங்க. ஸோ அப்போ அந்த கேங்லேருந்து அவங்க ஹீரோயின் தப்பிக்கிற மாதிரி வருது. ஆனால் ஆக்சுவலாக அவங்க வந்து பானுக்கு அப்ளை பண்ணுறாங்க பணத்துக்காக. ஸோ அந்த மாதிரி ஒரு சீனும் இருக்கும். அதுக்கப்புறம் படத்தோட செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு மேரேஜ் ஈவெண்ட் வர மாதிரி இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா, இந்த மாப்பிள்ளையோட பெரியப்பா கேரக்டர் பார்த்திங்க அப்படின்னா, அவர் வந்து என்ன பண்ணுறாரா, ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா அவர் வந்து குடும்பத்திலே பெரிய ஆளுன்னு எல்லோரும் மதிக்கிற மாதிரி காட்டுவாங்க. அவ்வளோ பேர் மதிக்கிறாங்கங்கிற மாதிரி காட்டிட்டு, கடைசியில் பார்த்தா அவரும் வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா பாலி, இந்தோனேஷியா, வியட்நாமு, தாய்லாந்துன்னு போகிற ஆளாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துலையும் வந்து, அதாவது வயசானவங்களும் இந்த இது பண்ணுறாங்களாமா, இந்த மாதிரி விஷயங்களுக்கு போகிறாங்களாமா, யங்ஸ்டர்ஸும் போகிறாங்களாமா அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. கல்யாணம் ஆனவங்களும் போகிறாங்க, ஆகாதவங்களும் போகிறாங்க. இந்த மாதிரி எல்லா லெவல்லையும் வந்து இந்த செக்ஷுவல் டிசைரை தீர்த்துக்கிறதுக்காக இந்த மாதிரி பெண்கள்கிட்ட போகிறத வந்து நார்மலைஸ் பண்ணி இந்த படத்தில் ரொம்பவுமே காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து கல்ச்சரை டெஸ்ட்ராய் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் லாஜிக்கல் சென்ஸில் எடுத்திங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, சுரகசியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து அது வந்து கமர்ஷியலைஸ் பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு பணம் நமக்கு ஒரு குழந்தை தேவைங்கிறதுக்காக நம்ம பணத்தை கொடுத்துலாம் குழந்தையெல்லாம் வாங்க முடியாது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அது பண்ணணுன்னா அது வந்து அமெரிக்காவில் தான் பண்ண முடியும், அமெரிக்கன் கண்ட்ரீஸில். ஸோ இப்போ யூஎஸ் ரூல்ஸில் பார்த்திங்கன்னா, யூஎஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஏற்றப்போ ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்குது யூஎஸில். பட் நிறைய இதில் அலோவ் பண்ணுறாங்க, கமர்ஷியலாகவே பண்ணிக்கலாம், அப்படி அலோவ் பண்ணுறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அன்மேரிட் பீப்புள் வந்து பண்ண முடியாது. இப்போ ஹீரோ வந்து அன்மேரிட் கேரக்டர், ஸோ அதனால் இந்தியாவில் இருந்திருந்தாருன்னா பண்ண முடியாது. அதே இது அவர் ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி எடுத்து ஃபாரினில் சுரகேசியை அப்ளை பண்ணி ஒரு குழந்தையும் எடுத்துக்கிறாரு. ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா, சுரகேட் மதருக்கு கண்டிப்பாக ஒரு சைல்டு வந்து ஏற்கனவே இருக்கணும். அப்போ தான் அவங்க தான் வந்து சுரகசிக்கு அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த கதையில் இன்னொரு லாஜிக்கல் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இந்த பொண்ணு வந்து குழந்தைய பார்க்குறதுக்காக கூப்பிட்டு வராங்க. அந்த குழந்தைய கொஞ்ச நாள் அந்த பொண்ணு பார்க்குது சுரகேட் மதர். ஆக்சுவலாக சுரகேட் மதர் வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது. பட் இதில் என்ன எடுத்திருக்காங்கன்னா, ஸோ அந்த குழந்தைக்கு வந்து ஒரு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்படுது. ஸோ அதனால் சுரகேட் மதர் அப்ரோச் பண்ணுறாங்க. அப்ரோச் பண்ணி கண்டுபிடிச்சி அந்த சுரகேட் மதர் வந்து திருப்பி அந்த குழந்தைய கொஞ்ச நாள் பார்த்துக்கிறாங்க. அந்த மீன் டைமில் அந்த குழந்தையோடய அட்டாச் ஆகிடுறாங்க. அப்புறம் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து இவனை பிடிச்சிருது.
ஹீரோவை பிடிச்சிருது. ஸோ நான் ஹீரோ கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு தகராறு பண்ணுது. கோர்ட்டில் கொண்டு போய் கேஸ் போடுற மாதிரி காட்டுறாங்க. உடனே கோர்ட்டில் என்ன தீர்ப்பாயிருது அப்படின்னா, நீங்கள் வந்து குழந்தையோட பாதுகாப்புக்காக அந்த அம்மாவும் கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்களாம்மா. இது வந்து ஒரு ரொம்பவுமே ஒரு லாஜிக்கலே இல்லாத மிஸ்டேக்காக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோவோட லெவல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் வந்து சிஇஓவாக இருக்கிற அளவுக்கு, இல்லை அதை விட ரொம்ப பெரிய பணக்காரனாட்டு காட்டியிருப்பாங்க. ஒரே நிமிஷத்தில் இப்போ அந்த கதையில் வந்து ஒரு ஃபைட் சீன் வரும். அது மேபி இந்த யூபி சிட்டி மாலில் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல் மார்பிள் போட்டு அந்த இதில் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து யூபி சிட்டி மால் வந்து அவன் விஜய் மலையோடையது. ஸோ அந்த அளவுக்கு உள்ள பெரிய மாலுக்கே வந்து அவன் டக்குன்னு ஒரே நிமிஷத்தில் கையெழுத்து போட்டு வாங்கிடுற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அவ்வளோ தூரம் ரிச்சாக இருக்க, அல்ட்ரா ரிச்சாக இருக்கிற ஒருத்தனை வந்து இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனாத ஆசிரமத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் படிப்புக்காக வந்து சுரகசிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி வருது. படிப்புக்கு பணம் தேவைப்படுதுங்கிறான், சுரகசி பானுக்கெலாம் அப்ளை பண்ணுறாலாமா, அப்படி எடுத்திருப்பாங்க. சரி, அப்படிலாம் இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ ரிச்சாக இருக்கிற ஒருத்தர் வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லுது, அந்த குழந்தைய பார்த்துக்கிட ஆள் வேணும், அது நானாக ஒழுங்காக பார்த்துக்கிடுவேங்கிற மாதிரி சொல்லுதாம்மா. உடனே அந்த ஜட்ஜ் வந்து ஓகே சொல்லிடுறாரு. அந்த பையன் அவன் ஹீரோ சொல்கிறான், நான் தான் நல்லா பார்ப்பேங்கிறான். ஸோ அதை நாங்கள் செக் பண்ணுறதுக்கு ஒரு டீம் அனுப்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜு சொல்கிறாரு. கொஞ்ச நாளைக்கு ஒருக்கா ஒரு 3 பேர் கொண்ட குழுவை வந்து அனுப்புகிறாங்க. அந்த குழந்தைய வந்து ஹீரோ எப்படி வளர்க்குறாருங்கிற மாதிரி காட்டுறாங்க. இது வந்து லாஜிக்கே கிடையாது. எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு சிஇஓ எம்என்சிலலாம் இருக்கிறவங்க வந்து இதுக்குன்னே சைல்டு க்ரோத் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸை போட்டு குழந்தையெல்லாம் பார்த்துக்கிறோன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இதுக்குன்னே எக்ஸ்பர்டைஸான ஆட்கள் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து ரியல் மதரும் கிடையாது, சுரகேட் மதரை வச்சு பார்க்குற மாதிரி இந்த குழந்தைக்காக இந்த பொண்ணு இருக்கிற மாதிரி கதையில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து எந்தவித உலக அறிவுமே இல்லாமல், ஒரு எந்தவித உலகத்தை சார்ந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் புரிதல், ஒரு ரியாலிட்டி வந்து எப்படி இருக்குங்கிறத அப்ரோச் பண்ண தெரியாத மக்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் படத்தோட ஓவராலாக படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் வந்து ஒரு சீரியல் பார்த்த மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி மென்னுக்கு பிடிக்காது. இது வந்து வெறும் சீரியல் கதை மாதிரியே தான் வரும். கதை வந்து ரொம்ப ஸ்லோ தான், ஃபாஸ்ட் கிடையாது. பார்க்க விருப்பம் இருக்கவங்க ஓரளவுக்கு கொஞ்சம் ஏஜ்டானவங்க பார்த்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைக் இது வந்து சரி ஏதோ ஒன்று எடுத்திருக்கான் அப்படின்னு நினச்சி மெச்சூர்டு மைண்டாக இருந்தால் இது வந்து புரிஞ்சுக்கலாம். பட் இம்மெச்சூர் மைண்டாக இருக்கிற அந்த 10 to 20 இயர்ஸுக்குள்ளே இருக்கிற அந்த கேர்ள் சில்ட்ரன்ஸ் பார்த்தாங்கன்னா அவங்களோட மைண்ட் செட்லாம் வந்து ரொம்பவுமே அஃபெக்ட் ஆகும். ஸோ அதுக்கு ஏற்றப்பில் பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். தேங்க்யூ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.